வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ஒரு பேஸ் ஒயர் கூட பேஸ் ஒன்று போடுறது எப்படின்னு பார்க்கலாம். பேஸ் போடுறது பார்க்கலாம். நான் அதுக்கு 2 கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலரில் 8 ஒயர் 6 அடிக்கும், ப்ளூ கலரில் 15 ஒயர் 6 அடிக்கும் எடுத்திருக்கேன். நம்ம ஒரே கலராகவும் எடுத்துக்கலாம். நான் 2 கலர் போடுறதுனால 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை பயன்படுத்தி எப்படி நம்ம பேஸ் போட போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளூ ஒயரை சரிபாதியாக மடித்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒயரை சுற்று ஒயராக பயன்படுத்தி இந்த ப்ளூ ஒயரை சரிபாதியாக மடித்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 அடி ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு அது நல்லா மடிச்சுக்கிறோம் அளவு எடுத்து. சரிங்களா, விட்டுட்டு எடுத்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போடணும். நார்மல் நாட் போட போகிறோம். சரிங்களா, நார்மல் நாட் போட்டுட்டு இந்த ப்ளூ கலர் 2 பக்கமும் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அளவு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து சரி பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் திருப்பி ப்ளூ கலர் ஒயரே ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி இந்த ஆரஞ்சு கலரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி பாருங்கள். 2 பூ போட்டிருக்கேன். இப்போ 3வது ப்ளூ ஒன்று ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், 3 ஒயர் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ 3 பூ போட்டேன். இப்போ அடுத்து 2 பூ ஆரஞ்சு ஒயரில் போட போகிறேன். ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், 2 ஆரஞ்சு பூ போட்டேன். 3 ப்ளூ 2 ஆரஞ்சு. திருப்பி 3 ப்ளூ போட போகிறேன். ஒரே கலராகவும் போடலாம். நான் இந்த மாதிரி டிசைன் போடுறதுனால 2 கலர் பயன்படுத்தி போடுறேன். நம்ம ஒரே கலர் போடுறதுனால போடலாம். நான் இப்போ 3 ப்ளூ போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு போட்டிருக்கேன். திருப்பி 3 ப்ளூ போட போகிறேன். அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு. அது மாதிரி சொல்ல போகிறேன் எல்லா ஒயரும். பாருங்கள், 3 2 3 2 3 2 3 2 3ன்னு எல்லா ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில். இப்போ இந்த பக்கம் அளந்துடுறாங்க, அதே அளவு இந்த பக்கமாக அளந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, முதல்ல லைனை போட்டு முடிச்சுட்டு அந்த சுற்று ஒயரை ஆரஞ்சு கலர் ஒயரை முன்பக்கம் எவ்வளோ விட்டுமோ அதே அளவு விட்டு கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் அதே ஆரஞ்சு கலர் ஒயரை பயன்படுத்தி முன்னாடி அளந்தோம் பார்த்தீங்களா, அதே அளவு அளந்து 2வது லைன் போடுவோம். பாருங்கள், அளந்துட்டு இப்போ செகண்ட் லைன் போட போகிறோம். ஆரஞ்சு ஒயரை சுற்று ஒயராக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூவையும் போட்டே வரணும். இந்த மாதிரி எல்லா பூவும் செகண்ட் லைன் போடணும். இந்த லைன் போட்டு காட்டுறேன். செகண்ட் லைனை இது பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு ஒயரை நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் விட்டுருக்கோம்ல, அதே அளவுக்கு விட்டு கட் பண்ண போகிறோம். அதே அளவு விட்டு கட் பண்ணுறோம். ஸோ 2 லைன் அடி போட்டாச்சு. இப்போ 3வது லைனு இந்த ப்ளூ கலர் ஒயரை 3வது லைன் போட போகிறேன். அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு அளந்து விட்டுட்டு அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு விட்டுட்டு மடிச்சுட்டு இப்போ 3வது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளூ ஒயர் பயன்படுத்தி 3வது லைனை போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பூ போட்டிருக்கேன். அதே போல் எல்லா பூ போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இதே மாதிரி போட்டுருவோம். ப்ளூ கலர் ஒயரை பயன்படுத்தி 3வது லைனை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளந்து கட் பண்ணிட்டேன். திருப்பி இதே ப்ளூ கலர் ஒயர் பயன்படுத்தி ரோ போட போகிறேன். அப்போ 3 ரோ, ப்ளூ கலரில் 3 ரோ போட போகிறேன். 3 ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 3 ரோ போட்டேன் ப்ளூவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 ரோ போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த பக்கம் 3 ரோ போட்ட மாதிரி இந்த பக்கமும் 3 ரோ போடணும் ப்ளூ ஒயரில். சரிங்களா? பாருங்கள், இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே 3 லைன் ப்ளூவும் கீழே 3 லைன் ப்ளூவும் போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் மேலே 2 லைன் ஆரஞ்சு ஒயரில் கீழே 2 லைன் ஆரஞ்சு ஒயர் சுத்து ஒயராக பயன்படுத்தி போட போகிறேன். சுத்து ஒயராக பயன்படுத்தி மேலே 2 ஆரஞ்சு ஒயர் கீழே 2 ஆரஞ்சு ஒயர் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் 2 ஒயர் சுத்து ஒயர் பயன்படுத்தி 2 லைனும் இந்த பக்கம் 2 லைனும் போட்டாங்க. பேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 லைன் வச்சு பேஸ் போட்டிருக்கோம். இது பேஸ், இந்த கூடைக்கான பேஸு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூடையோட ஹைட்டு வளர்த்த போகிறோம். அதுதான் பேஸ். இப்படி சாதாரண நாட்டை பயன்படுத்தி பேசிக் சாதா பாக்ஸ் நாட்டை பயன்படுத்தி பேஸ் வந்து இப்படி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஹைட்டு வளர்த்த போகிறோம். ஹைட்டு வளர்த்தது நான் அடுத்து காட்டுறேன், அடுத்து போடுறேன். இப்போ பேஸ் போட்டு வச்சுருக்கோம். ஹைட் வளர்த்த போகிறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர், ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் சொருவத்தி கடை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 5 பூ விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதை சுத்து ஒயராக பயன்படுத்தி ஹைட்டு வளர்த்துக்கலாம். கார்னர் திருப்ப போகிறோம். ஈக்குவலாக போட்டாச்சு. இப்போ கார்னர் திருப்ப பாருங்கள். கார்னர் திருப்பும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். திரும்புறதுக்கு அதே சாதாரண தான், அப்படியே கண்டிப்பாக போயிடுவேன். கார்னர் ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் அடுத்தது போட்டோம்னா சாதா, அப்படியே சாதா வரும். இது வந்து பாக்ஸ் நாட் இருக்குதுல்ல, இது ட்ரையாங்கிள். அதுதான் காண திரும்பியாச்சு. ஈக்குவலாக போட்டோம். அதே நிலைமையை பயன்படுத்தி இந்த பக்கம் இருக்க ஒயரில் ஜாயின் பண்ணும்போது இங்கே அந்த ட்ரையாங்கிள் கிடச்சிடும். இது மாதிரி 4 பக்கமும் திரும்பி வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள். 3 திரும்பி 4 பக்கமும் திரும்பிச்சுன்னா ட்ரையாங்கிளாக 3 திரும்பி போட்டிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். 4 பக்கமும் போட்டேன். 1 2 ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டு வந்துடும். பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வந்திருக்கோம். இப்போ அது ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிப்பேன். இந்த லைனாக முடிக்க போகிறேன். அது ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்கு பாருங்கள், இந்த மேலே இருக்கிறீங்களா இந்த ப்ளூ கலர் ஒயரு, அதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குங்களா, இதை வந்து லூப் மாதிரி எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு இந்த லூஸ் பண்ண ப்ளூ ஒயரை
ஃபுல்லாக சொருவி கொடுத்துடணும். சொருவிட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரே லைன் மாதிரி வந்துச்சு பாருங்கள், ஈவனாக. இப்போ இதை பயன்படுத்தி அடுத்த லைனை போட்டுக்க வேண்டாம். ஏணிப்படி முடிச்சு போட்ட உடனே இந்த மாதிரி ஒயர் பின்னாடி இருந்து வரும், ரன்னிங் ஒயர். அதை பயன்படுத்தி செகண்ட் ரோ போட்டுக்கலாம். பாருங்கள், பின்பக்கத்துலேருந்து ரன்னிங் ஒயர் இருந்து வரும். ஏணிப்படி முடிச்சு போட்ட வாட்டி பின்னாடி இருந்து இப்படி வந்தோடனே செகண்ட் லைனை அப்படியே பயன்படுத்தி போடுவேன். அதே போல் அடுத்தடுத்த பூக்கள் போட்டுகிட்டே வந்துருக்கேன். செகண்ட் பூ போட்டேன், செகண்ட் லைனில் செகண்ட். அதே போல் லைன் போட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 ரோ போட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 3வது ரோ முடியுது. இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை முடிக்க போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்கு மேலே இருக்கிற இந்த வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இது இப்படியே லூஸ் பண்ணோம்னா இப்படி கிடைக்கும் இல்லைங்களா. இதுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை, ரன்னிங் ப்ளூ கலர் ஒயரை லூப் மாதிரி மடித்து போகிறோம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒன்றும் லூப் மாதிரி மடித்து வச்சுட்டோமா. விட்ட பிறகு இந்த ஆரஞ்சு கலர் மேலே இருக்குல்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே எடுத்து விடுக்கிறோம். இந்த லூப்புக்குள்ளே எடுத்துவிடுவோம். சாதா நாட்டு மாதிரியே எடுத்து விட்டுட்டு பின்பக்கமாக எடுத்துட்டோம்னா பாருங்கள், லைன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த லைன் ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணிட போகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து ஆரஞ்சு ஒயரை பயன்படுத்தி போட போகிறேன். அதில் கொஞ்சம் சுருவத்தை கலவிட்டு கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 அடிக்கு ஆரஞ்சு கலர் ஒயர் 2 கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் 3 இருக்குல்ல, அதில் 3ல் 2வது ஒயரில் முதல் உள்ள ஆரஞ்சு கலர் ஒயரை சுருவத்துக்கு ஒயர் விட்டுட்டு 2 பூ போட்டுக்கிட்டேன். 2வது ஆரஞ்சு கலர் ஒயரை 3வது பூவில் சுருவத்துக்கு ஒயர் விட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ ஆரஞ்சு ஒயர் 2 ஆரஞ்சு கலர் ஒயரு இந்த பக்கம் 2 இப்படி 2 விடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முதல் உள்ள ஒயரை ஒரு லூப்பு, 2வது கீழே இருக்கிற ஒயரில் ஒரு லூப்பு. ஸோ 7 அடி கட் பண்ண பார்த்திங்களா, அந்த 2 ஒயரில் 2 லூப்பு. சரிங்களா. இப்போ 3வது இந்த ஒயரில் இந்த லூப்பு, அப்புறம் 4வது ஒயருக்கு முடிச்சோம். ஸோ 4 ஒயரை பயன்படுத்தி எண்ணிக்கா. ஓகேங்களா. முதல் ஒயரை இப்படி சொல்லி முதல் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். இது 7 அடி. 2வது ஒயரும் ஒரே ஒரு லூப்பு விட்டு எடுத்துக்கிறோம். இதுவும் 7 அடி ஒயரு. சரிங்களா. இப்போது 3வது ஒயர் இந்த சின்ன ஒயரு ஹைட் வளர்த்துற இந்த ஒயரு, இதில் 2 லூப்பு விட்டுக்கிறோம். 4வது ஒயரு 3 லூப்பு விட்டுக்கிறோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், டைட் பிடிச்சோம்னா அதாவது என்ன இதெல்லாம் டைட் பிடிச்சோம்னா அழகாக 4 ஒயரு நெல்லிக்காய் வந்துடும். இதை நல்லா நம்ம டைட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு நெல்லிக்காய் அழகாக கிடச்சிட்டு கொடுங்க. 4 ஒயரு நெல்லிக்காய். ஸோ திருப்பியும் இந்த 2 ஆரஞ்சு ஒயர் 7 சேர்த்தோம்ல, அதை பயன்படுத்தி இந்த ப்ளூ கலர் ஒயரில் மாட்டணும். நான் இந்த அளவு சொல்கிறதுக்காக தான் 2 லைன் நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 7 அடி எனக்கு சரியாக இருக்குது. நீங்கள் வேணால் 7 அடி முதல் முறை போகிறவங்களுக்கு டைட்டாக ஈத்து போட முடியாதவங்க 7 அடி வச்சு போட்டு போகிறது. 7 அடி கரெக்டாக இருக்கும். ஒயருக்கு ஒயர் வித்தியாசம் வருதுங்களா, அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லைன் போட்டேன் ஆரஞ்சு ஒயர் பயன்படுத்தி.
இப்போ ரெண்டாவது ஆரஞ்சு ஒயரை பயன்படுத்தி ரெண்டாவது பயன்படுத்தும் ப்ளூ ஒயர் பயன்படுத்தும் மிக்ஸ்டு மட்டும் 2 கலர் கலந்த மாதிரி. திருப்பவும் நமக்கு 4 ஆரஞ்சு ஒயர் வைப்பாங்க. 2 ஆரஞ்சு ஒயரு, இது 2 ஆரஞ்சு ஒயர். இதை பயன்படுத்தி 4 ஒயர் நெல்லிக்காய் திருப்பி நம்மளும் போகிறோம் பாருங்கள். மேலே இருக்க ஒயர் ஒரு லூப்பு, ரெண்டாவது ஒயர் ஒரு லூப்பு, இது ரெண்டும் இந்த 7 அடி ஒயரு. மூணாவது ஒயர் ஹைட்டில் வளர்த்துறோம்ல, அதிலிருந்து ஒரு லூப்பு. ஸோ 3 லூப்பு. நாலாவது நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் பாருங்கள். 1 2 3 லூப்பு, நாலாவது வரை நல்லா சுற்றிட்டோம். ஸோ இதை ஒரே மடி முடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது இது 7 அடி மத்தியில் மடிச்சிருக்கிறது 7 அடி ஒயர். இது ஒரே ஒரு லூப் விட்டு எடுக்க போகிறவங்க முதல் லூப்பில், அதுவும் 7 அடி ஒயர். இதுவும் 7 அடி. 2 7 அடி ஒயரும் மடித்தாச்சு. ஒன்று மடிச்சிட்டோம், ஒன்று லூப்பில் விட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் மூணாவது ஒயரு 2 லூப்பில் கோத்து வாங்க போகிறோம். இது ஹைட் வளர்த்துற ஒயரு. நாலாவது ஒயரை 3 லூப், மூணாவது ஒயரு 2 லூப்பு, நாலாவது ஒயரு 3 லூப் கோத்து வாங்கிட்டோமா? இப்போ டைட் பண்ணிக்கிறது போகணும். ஸோ இதை டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இது ஆம்பளை நாட்டு கிடச்சிடும். 4 ஒயர் ஆம்பளை நாட்டு. ஓகேங்களா? ஸோ திருப்பி அந்த ப்ளூ கலர் ஒயரில் ரன்னிங் நாட்டம் போடணும். அதாவது 4 ஆரஞ்சு நாட்டம் வச்சுக்கிங்களா? முதல் லூப்பு, ரெண்டாவது லூப்பு, மூணாவது லூப்பு, நாலாவது நல்லா டைட்டு பிடிச்சி. சரிங்களா? முதல் ஒயரை வச்சுக்கணும். ரெண்டாவது ஒயரை ஒரே ஒரு லூப்பில் மட்டும் கோத்து வாங்கணும். இது 7 அடி ஒயரு. முதல் ஒயரு ரெண்டாவது ஒயரு 7 அடி ஒயரு. ஸோ மூணாவது ஒயரை 2 லூப்பில் கொடுத்துட்டுக்கணும். நாலாவது ஒயரை 3 லூப். அப்புறம் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும். அந்த ஒயருக்கு நேராக அப்படியே டைட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிட்டோம்னா பாருங்கள், நமக்கு 4 ஒயர் ஆம்லா நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டு கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு ஒயர் பயன்படுத்தி ஆம்லா நாட்டு போட்டு வந்தீங்களா, அந்த லைன் முடித்து கடைசி ஆம்லா நாட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி போட்டு முடிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ண 7 ஒயர் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கடைசி ஆம்லா நாட்டு போடுறோம்.
ஜாயின் பண்ண ஒயர் இவ்வளோ சின்னதாக வச்சு பாருங்கள். இது கூட ஒயர் ஹைட் வர ஒயர் இது. அது அதே அளவு அப்படியே இருக்குது. ட்விஸ்டாக சரி நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு நாட் பயன்படுத்தி இந்த ப்ளூ கலர் வேறு போடுவோம்ல, சரியாக இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த ஒயர் முன்னுக்கு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த நாள் போடுவோங்க, ஏழு முடிச்சு அது போட்டு முடிச்சுட்டு போகணும். ஏழு முடிச்சு போகிறதுக்கு நாளைக்கு ஒயர் உள்ள தள்ளிட்டு இது யூஸ் பண்ணோம்னா அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் வேறு லூப் மாதிரி மடித்து இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். ஒயர் சின்னதாக இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், பிகினர்ஸ் வந்தால் கொஞ்சம் நான் 7 அடி விட்டல, இங்கே 7.25 அடி கூட விடணும். சின்னதாக ட்விஸ்ட் முறுக்கிக்கணும். அதுக்காக அதில் கரெக்டாக முடிச்சு ஒயர். கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இதையும் இதே போட்டு முடிக்கணும். ரெண்டாவது ஆரஞ்சு ஒயராக போட்டு முடிக்கணும். ஏழு அடி இருக்குது, எவ்வளோ கச்சிதமாக ஒயர் முடியுதுன்னு. அதனால் நீங்கள் 7.25 அடி கூட எடுத்துக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒயரோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். ஒயரை முடிச்சு போட்டால் இதுதான் வரும். இதை பின்னாடி சொருவிடணும். ஈத்து பின்னாடி ஈத்து நான் சொருவிடுறேன். சைடில் சொருவிடுறேன், ஒயர் சின்னதாக இருக்கிறதுனால. இதை இப்படி கீழே சொருவிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இடம் விட்டோம்ல, ஒயர் விட்டோம்னா அது இன்னொன்று ஏணிப்படி போட்டு முடிச்சு ஒயர். ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா உள்ள சொருவிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இது இங்கே சொல்லிவிட்டு இந்த ஒயர் இங்கே சொல்லிவிட்டு இது முடிஞ்சது. அண்ணன் நட்டு போட்டு லைனை முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி ப்ளூ கலர் ஒயரில் 3 லைன் பண்ணணும்.